આજ પછી કોઈ દિવસ કોઈ વોટ જ નહીં કરતા. જો આપણી ગવર્મેન્ટને પોતાની સુવિધા રાખવી છે, તમારા પાછળ કેટલા વીઆઈપી હોય છે, કેટલી ગાડીઓ હોય છે, તમારો જીવ છે, આ ટેક્સ પે કરે છે એનો જીવ નથી. कोई नहीं आया वहाँ पे 1.5 घंटा, वो जिंदा था तब तक कोई नहीं आया वहाँ पे. अगर मैं भूखी आदमी होती तो मेरे को बच सकता था. कोई नहीं आया वहाँ पे. ஒரு நாட்டிலே அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டினுடைய எல்லைக்கு பாதுகாப்பு இல்லை, உள்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது குஜராத்தோ கேரளாவோ தமிழ்நாடோ அந்த மாநிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இம்மாதிரி எதற்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல் கடமை என்னவென்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டியது நம்முடைய முதல் கடமையாக அமைந்திருக்கிறது. வணக்கம். Where should I start today's video from? I'm confused. இந்த வீடியோவை எங்கிருந்து தொடங்குவது என்று எனக்கு புரியவில்லை, குழப்பத்தில் இருக்கிறேன். குஜராத் சூரத்தை சார்ந்த ஷீதல் கால்தியா தன்னுடைய கணவரை இழந்ததற்கு பின்பு இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஹரியானாவை சார்ந்த லெப்டினன்ட் விஜய் நார்வால் 6 நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. ஹனிமூனுக்கு சென்றிருக்கிறார். அவருடைய மனைவிக்கு முன்பே சுட்டுக் கொன்று விட்டார்கள். அவருடைய தங்கை கேட்ட கேள்வி இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து பதில் கிடைக்கவில்லை. இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் எங்கே, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் எங்கே என்கிற இந்த கேள்வி மட்டுமல்ல, இந்த நாட்டின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேம்ஸ் பாண்ட் ஆஃப் இந்தியா அஜித் தோபால் எங்கே என்கிற இந்த கேள்வியும் இருக்கிறது. அதாவது இந்த நாட்டில் ஒரு தீவிரவாத தாக்குதல் மற்றும் நடக்கவில்லை, இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி ஃபெயிலியர் நடந்தது. இதை எதற்காக அக்செப்ட் செய்ய மறுத்து வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு கோதி மீடியா என்றுதான் எனக்கு புரியவில்லை. 3 நாட்களாக எந்த விதமான பிரஸ் மீட்டையும் என்னால் பார்க்க முடியவில்லை, எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்காத பட்சத்தில் சரி, பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, அஜித் தோபால் அனைவருமே ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார்கள், பல்வேறு மீட்டிங்களை நடத்தி வருவார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும், என்ன அடுத்த நடவடிக்கை என்கிற அந்த விஷயத்தில் பிஸியாக இருப்பார்கள் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு ஒரு வீடியோ தென்பட்டது. யோ ப்ரோ, ஹாய் ப்ரோ, கூல் ப்ரோ என்கிற அந்த ஆட்டிடியூட், கைத்தட்டு, சிரிப்பு, கலகலப்பான அந்த மேடை, ஒரு பக்கம் நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் மோடி. மதுபனி, பீகார் தேர்தல் பிரச்சாரம், ஓட்டு சேகரிக்கணுமா இல்லையா? மக்கள் உயிரிழந்தால் என்ன, தீவிரவாத தாக்குதல் நடந்தால் என்ன, எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய பிசினஸ் தேர்தல் பிரச்சாரம். எந்த பொறுப்பை அமித்ஷா கையில் ஒப்படைத்திருக்குமோ ஹோம் மினிஸ்ட்ரி, அவர் கூட ஏன் பதில் கொடுக்கவில்லை என்கிற அந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க இருக்கிறேன். அதனால் கடைசி வரை இந்த பதிவை பாருங்கள், மிக முக்கியமான பதிவு. எந்த இடத்தில் இந்த சம்பவம் நடந்ததோ அந்த இடத்தில் 4G விட்டு விடுங்கள், 5G விட்டு விடுங்கள், 2G கூட கிடையாது, சிக்னலே கிடையாது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி மதுபனியிலிருந்து பேசிய இந்த வார்த்தை கேட்டீர்கள்ல, லத்தாக் மற்றும் சியாச்சின் வரை நாங்கள் 4G 5G டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்த்து விட்டோம். எந்த இடத்தில் 26 உயிர்கள் பிரிந்ததோ அந்த இடத்தில் சிக்னலே வராது. எத்தனை பேருக்கு தெரியும்? இது மட்டுமல்ல, லெப்டினன்ட் விஜய் நார்வாலுடைய தங்கை சிருஷ்டி கேட்ட பல்வேறு கேள்விகள். 1.5 hours 1.5 மணி நேரம் வரை என்னுடைய அண்ணன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். உயிர் இருந்தது. அப்படி அங்க ராணுவம் இருந்திருந்தால், போலீசார்கள் இருந்திருந்தால் அவருடைய உயிரை காப்பாற்றிருக்க முடியும் என்கிற அந்த கேள்வி. எங்க போனார்கள் போலீசார்கள், எங்க போனார்கள் ராணுவ வீரர்கள்? 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த இடத்திற்கு, இந்த சுற்றுலா ஸ்தலத்திற்கு ஒவ்வொரு நாளும் போய் வரக்கூடிய இந்த மிக முக்கியமான இடம். காஷ்மீர் எத்தனை பேர் நீங்க பார்த்தீர்கள் எனக்கு தெரியவில்லை, ஆனால் காஷ்மீர் இந்தியாவில் ஹைலி டெபியூட்டட் போலீஸ் அண்ட் ஆர்மி இருக்கக்கூடிய இந்த இடம். நீங்க சாதாரணமாக போனீர்கள்னா 10 இடங்கள்ல செக் போஸ்ட் இருக்கும், உங்களை சோதனையிட்டு தான் அங்க அனுப்புவார்கள். எப்படி இந்த 26 நபர்கள் கொல்லப்பட்டார்கள், எப்படி இந்த தீவிரவாதிகள் உள்ள வந்தார்கள், கொன்று எப்படி தப்பித்து போனார்கள் என்கிற அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ரைட் விங்கர்ஸ், பிஜேபியினர்கள், கோதி மீடியாவை சார்ந்த நபர்கள் இன்னைக்கு இன்னொரு ப்ரொபகண்டா, ஆன்டி காஷ்மீரி, ஆன்டி முஸ்லிம். ஹரியானாவில்
ஒரு பிரியாணி கடை, 2 பிரியாணி கடைகளை உடைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்களை நாங்கள் கற்பழித்து விடுவோம் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்களையும் ஒரு சில நபர்கள் கொடுத்து வருகிறார்கள். அதாவது இந்த நாட்டில் எப்படி ரேஷனலிசத்தை திணிக்க வேண்டும், எப்படி இந்த நாட்டில் இந்து முஸ்லிம் அந்த கலவரத்தை தூண்ட முடியும் என்கிற அந்த விஷயத்தை தான் இவர்கள் செய்கிறார்கள் ஒழிய எப்படி இந்த ஃபெயிலியர் நடந்தது என்கிற இந்த கேள்விக்கான விடயத்தை யாருமே கொடுக்கவில்லை, கேட்கவும் இல்லை. ஷீதல் கல்தியா, குஜராத் சூரத்தை சார்ந்த பெண்மணி தன்னுடைய கணவரை இழந்து நிற்கிறார். யூனியன் வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் CR பாட்டீல் அவருடைய வீட்டுக்கு சென்றார். அங்கே சென்ற போது அவர் கேட்ட ஒரு சில கடுமையான கேள்விகள். Why the army was unaware? எதற்காக ராணுவ வீரர்களுக்கு எதுவுமே அங்க தெரியவில்லை, ஏன் அங்க ராணுவ வீரர்களை டிப்யூட் செய்யவில்லை, என்னுடைய கணவரை என்னுடைய கண்ணிற்கு முன்பே சுட்டு கொன்று விட்டார்கள், ஏன் அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அங்கு நடந்தது என்கிற இந்த கேள்வி. இது போன்ற கடுமையான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது யூனியன் மினிஸ்டர் அமைதியாக இருந்தார். அந்த பெண்மணி பேசியது நீங்க கேளுங்கள். அதற்கு பின்பு அவர் என்ன பேசினார் என்கிற அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். कोई सुविधा नहीं, कोई फैसिलिटी नहीं, कोई आर्मी नहीं, कोई પોલીસ નહીં. જ્યારે મોટા મોટા નેતા આવે કોઈ વીઆઈપી માટે પાછળ કેટલી ગાડી ઉપર હેલિકોપ્ટર તેનાથી હાલે ટેક્સ પે કરે છે એના ઉપર વીઆઈપી માટે જે સર્વિસ સુશીલભાઈ આ લોકો માટે કેમ નથી? નીચે આર્મી કેમ્પમાં ચિલ્લાઈને કીધું કે ઉપર કેટલા લોકો જલ્દી કઈ કરો. कोई सुविधा नहीं, कोई आर्मी नहीं, कोई पुलिस नहीं. जब बड़े बड़े नेता आते हैं तब कितनी गाड़ियां चलती हैं. எந்த ராணுவம் கிடையாது, எந்த போலீஸும் கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது. ஆனால் விவிஐபிக்கள் வரும்போது எத்தனை வாகனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊப்பர் ஹெலிகாப்டர், उसके पैसे कहां से आते हैं? எந்த ஹெலிகாப்டரில் அமித்ஷா உட்பட பல்வேறு விவிஐபிக்கள் பறந்து செல்கிறார்கள், அந்த பணம் எங்கிருந்து வருகிறது? वीआईपी के लिए जो सुविधा है वह इन लोगों के लिए क्यों नहीं है? விஐபிகளுக்கு இந்த வசதிகளை செய்து கொடுத்து வருகிறீர்களோ, ஏன் அந்த வசதி சாதாரணமான அப்பாவி மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்கிற இந்த கேள்வி. ऊपर इतना कुछ हो गया तो नीचे आर्मी को पता क्यों नहीं चला? கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரை அங்கு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. அதற்கு ஜஸ்ட் ஒரு சில கிலோமீட்டர்ல தான் ராணுவ டிப்யூட்மெண்ட் இருக்கு. ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை என்கிற இந்த கேள்வி. आतंकवादी हमारे सामने आकर हिंदू मुसलमान को अलग करने गोली मार देते हैं. தீவிரவாதிகள் திடீர்னு எங்களுக்கு முன்பு வந்து இந்துக்கள் தனியாக, முஸ்லிம்கள் தனியாக இந்துக்களை பார்த்து குறிவைத்து சுட்டார்கள். ஏன் ராணுவத்திற்கு இதெல்லாம் தெரியவில்லை? लाखों की संख्या में आर्मी है, जहां टूरिस्ट பிளேஸ் है वहां कोई आर्मी नहीं है. லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் காஷ்மீரில் இருக்கும் போது கூட டூரிஸ்ட் பிளேஸில் ஏன் எந்த விதமான ராணுவமும் அங்க கிடையாது? போலீஸ் नहीं, कोई ஃபர்ஸ்ட் எய்ட் தக் नहीं. ராணுவத்தை விட்டு விடுங்கள், போலீசார்கள் கூட கிடையாது. அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் செய்வதற்காக எந்த மருத்துவ சிகிச்சையும் கிடையாது. குஜராத்தை சார்ந்த இந்த பெண்மணி கேட்ட கேள்வி பதில் கிடைத்ததா? இதுவரை கிடைக்கவில்லை. ऊपर मिनी स्विट्जरलैंड में एक भी अफसर नहीं था. மினி ஸ்விட்சர்லாந்து என்று நீங்க எந்த இடத்தை கூறுகிறீர்களோ ஒரு அதிகாரி கூட அங்க கிடையாது. अगर होते तो यह न होता. कोई सिक्योरिटी थी नहीं. यह सब हो गया तब भी नीचे मिलिट्री को खबर नहीं थी. ऊपर क्या हो गया? இவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்ததற்கு பின்பு கூட கீழே இருந்த ராணுவத்திற்கு இதற்கான தகவல் கூட போய் சேரவில்லை. இது இந்த நாட்டுடைய நிலை. ஆனால் இதையடுத்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பு 2013 ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பேசினாரோ அதை எச் ராஜா அவர்கள் இவ்வளவு அழகாக டிரான்ஸ்லேட் செய்து வந்தார் என்று நீங்களே பாருங்கள். எச் ராஜா இன்னைக்கு எங்க என்கிற அந்த கேள்வி பாருங்கள். ஒரு நாட்டிலே அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டினுடைய எல்லைக்கு பாதுகாப்பு இல்லை, உள்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது குஜராத்தோ, கேரளாவோ, தமிழ்நாடோ, அந்த மாநிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இம்மாதிரி எதற்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல் கடமை என்னவென்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டியது நம்முடைய முதல் கடமையாக அமைந்திருக்கிறது. ஏப்ரல் 24 தேதி
ஹரியானாவின் சீஃப் மினிஸ்டர் கர்னல் விஜய் நர்வாலுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார். லெப்டினன்ட் விஜயோடைய தங்கையான சிருஷ்டி கேட்ட பல்வேறு கேள்விகள். என்னுடைய அண்ணன் 1.5 மணி நேரம் வரை உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். எங்க இருந்தது உங்களுடைய ராணுவம்? எங்க இருந்தது உங்களுடைய போலீசார்கள்? எங்க இருந்தது உங்களுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டி? யாராவது என்னுடைய அண்ணனை காப்பாற்றியிருந்தீர்கள்னா நான் என்னுடைய அண்ணனை இன்னைக்கு உயிருடன் பார்த்திருப்பேன் என்கிற அந்த கதறலை கேளுங்கள். உங்களுக்கு புரிய வரும். இன்னைக்கு இந்த கேள்விகளை ஏன் நாம் கேட்டிருக்க வேண்டும், ஏன் இந்த கேள்விகள் கேட்கப்படவில்லை என்று உங்களுக்கு புரியும். பாருங்கள். कोई नहीं आया वहाँ पे 1.5 घंटा वो जिंदा था तब तक कोई नहीं आया वहाँ पे। अगर कोई आर्मी होती तो फिर वो बच सकता था। कोई नहीं आया वहाँ पे, कोई नहीं आया। I want them dead. जिन्होंने मेरे भाई को मारा मुझे वो dead चाहिए। இதே டாக்டர் மன்மோகன் சிங் காலமாக இருந்திருந்தால் கோதி மீடியாவுடைய ஆட்டிடியூட் வேறாக இருந்திருக்கும். சிருஷ்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த கோதி மீடியாவில் லைவில் தென்பட்டிருப்பார். 100-200 கேமரா அவருடைய வீட்டுக்கு வெளியில் இருந்திருக்கும். ஆனால் சிருஷ்டி கேட்ட கேள்விகளை யாருமே காட்டவில்லை, யாருமே பார்க்கவில்லை. சிருஷ்டியுடைய கண்ணீர்களை காட்டினார்கள், அவருடைய அண்ணனுடைய சவத்தை காட்டினார்கள், எமோஷனல் வேலைக்காக. ஆனால் சிருஷ்டி கேட்ட கேள்விகளில் யாருமே காட்டவில்லை. இன்னொரு படமும் வெளிவந்தது, தரம் பூச்சா ந ஜாத்தி, ஒரு கார்ட்டூன் போன்ற ஒரு இமேஜை தயாரித்து பிஜேபியினர்கள் சோசியல் மீடியாவில் இதை வைரலாக்கி விட்டார்கள். இதற்கான உண்மையான படத்தையும் நான் காட்டுகிறேன். அதே லெப்டினன்ட் வினயுடைய மனைவி ஹிமான்ஷி தன்னுடைய இறந்து போன கணவருடைய சவத்திற்கு பக்கத்திலேயே என்ன செய்வதென்றே புரியாமல் பித்து போனபடி அங்க அமர்ந்தது அந்த காட்சி. இந்த வீடியோவை நீங்க, இந்த போட்டோவை நீங்க ஜூம் செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். சுத்தி எங்கேயுமே எந்த ராணுவம், எந்த போலீஸ், யாருமே அங்க கிடையாது, எந்த பாதுகாப்புமே கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் செக்யூரிட்டி லேப்ஸ் எப்படி நடந்தது, எப்படி அங்க எந்த விதமான ராணுவமும் கிடையாது, போலீஸும் கிடையாது என்கிற அந்த கேள்வி கேட்பதற்கு இந்த நாட்டு மீடியா மனதில் எந்த விதமான தைரியமும் கிடையாது. அவர்கள் கேட்கவும் விருப்பப்படவில்லை. ஏப்ரல் 19ஆம் தேதி திருமணம், ஏப்ரல் 22ஆம் தேதி கொலை, 23ஆம் தேதி எரிச்சு சாம்பலாக்கி விட்டார்கள். ஆனால் இதற்கான பொறுப்பு, இதற்கான காரணம் யார் என்கிற இந்த கேள்விக்கான விடத்தை இதுவரை அந்த குடும்பத்திடம் யாருமே கொண்டு போய் சேர்க்கவில்லை. தைனிக் பாஸ்கர் போன்ற ஒரு மிக முக்கியமான பத்திரிகை கர்னாலிலிருந்து ஒரு தலைப்பை போட்டு பத்திரிகை அடிச்சிருக்கிறார்கள். विनय की बहन बोली, सरकार को आतंकियों के सिर काटने चाहिए जिन्होंने मेरे भाई को मारा, मुझे वो चाहिए. வினயின் தங்கை கேட்ட கேள்வி, அரசாங்கம் என்னுடைய அண்ணனை கொலை செய்த நபர்களுடைய தலையை வெட்டி வாருங்கள் என்று கூறினாராம். ஆனால் அவர் உண்மையிலே கேட்ட கேள்வியை இவர்கள் எழுதவில்லை. அதாவது 1.5 மணி நேரம் வரை என்னுடைய அண்ணன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். எங்க இருந்தது அரசாங்கம், எங்க இருந்தது ராணுவம், எங்க இருந்தது போலீஸ், எங்க இருந்தது உங்களுடைய மெடிக்கல் டீம் என்கிற எந்த விதமான கேள்வியும் இந்த பத்திரிகை எழுதவில்லை. ஏன் எழுதவில்லை? ஏன் இந்த வார்த்தையை எந்த கோதி மீடியாவும் ஹைலைட் செய்து காட்டவே இல்லை? இமோஷனுக்காக ஹிமானியோடைய படத்தை போட்டீர்கள், சிருஷ்டியோடைய படத்தை போட்டீர்கள், குஜராத்தின் சூரத்தை சார்ந்த இந்த பெண்மணியோடைய படத்தை போட்டீர்கள், இமோஷன் வேல்யூக்காக. ஆனால் இவர்கள் கேட்ட கேள்வி அதற்கான பதில் கொடுக்கவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டும் வெளிவந்தது. அதாவது சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி யுனைடெட் நேஷன்ஸ்க்கு சென்றால் கூட ஹிந்தியில் தான் பேசுவார். ஆனால் இந்த முறை பீகார்ல இருந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார். என்ன பேசினார்? I want to state clearly that those who carried out this attack, those terrorists and those who conspired, it will face their punishment beyond their imagination. This time has come to obliterate even the remaining ground of terrorism. பாகிஸ்தானுடைய பெயரை எடுக்காமலேயே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்கிற அந்த ரோரை நீங்க பார்த்தீர்கள், அந்த உருமல் சத்தத்தை நீங்க கேட்டீர்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் பீகார்ல வரக்கூடிய எலெக்ஷன் மட்டும்தானே ஒழிய பெஹல்காமில் உயிரிழந்த நபர்களை பற்றி கவலை இருந்ததா என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. ஏன்னா அங்கிருந்து அவர் பேசிய விஷயம் ஸ்டேட்மெண்டாக வெளிவரவில்லை. இந்த நாட்டு ஹோம் மினிஸ்ட்ரி வழியாக எந்த விதமான பிரஸ் மீட்டும் வெளிவரவில்லை. சரி, இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா த ஹிந்து
உடைய இந்த தலைப்பை கேளுங்கள். Reacting La ilaha illallah. Assam University professor from terrorist in Pahalgam. Reciting La ilaha illallah saved Assam University professor from terrorist in Pahalgam. Assam University சார்ந்த ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஹிந்து ப்ரொஃபஸர், திவேஷ் பட்டாச்சாரியா இவருடைய பெயர். கல்மா படிக்க சொல்லியிருக்கிறார்கள். இவரும் லா இலாஹ இல்லல்லா என்று கூறிய உடனே இவரை விட்டு விட்டார்களா? அதை மிகப்பெரிய அளவில் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் அதே பத்திரிகையில் அவர் கேட்ட இன்னொரு கேள்வி, அவர் எடுத்து வைத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட், கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் வரை துப்பாக்கி சூட்டுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 மணி நேரம் பிடித்தது. பிறகு அருகே இருந்த ஒரு கிராமத்தின் பெண்மணி தான் எங்களை காப்பாற்றி கொண்டு போனார் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாருமே ஹைலைட் செய்யவில்லை. அது தலைப்பு செய்தியாக வரவில்லை. தைனிக் பாஸ்கர், இந்த தைனிக் பாஸ்கரை நான் ஒரு சில நிமிடத்திற்கு முன்பு விமர்சித்தனோ அதே தைனிக் பாஸ்கர் 30/11/2024 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்திற்கு முன்பே ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை வெளிவிட்டார்கள். இந்த ரிப்போர்ட்டில் நீங்க கேட்டீர்கள்னா, आतंकियों की नई चाल, गुरिल्ला युद्ध के ट्रेनिंग ले रहे हैं, हथियार बदले, लोकल की भर्ती से भी बच रहे हैं. தீவிரவாதிகள் தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றி விட்டார்கள், தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி விட்டார்கள். 6 மாதத்திற்கு முன்பே ஒரு பத்திரிகை அங்க மிகப்பெரிய அளவில் தீவிரவாதிகளுடைய இன்வால்வ்மெண்டை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எதற்காக வரவில்லை என்கிற அந்த கேள்விக்கான பதிலை தான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது 6 மாதத்துக்கு முன்பே ஒரு பத்திரிகை ரிப்போர்ட் செய்து வெளிவிட்டிருக்கிறது. அந்த ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் இருந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்ல, இன்டெலிஜென்ஸ் இன்புட் இண்டிகேட் தட் ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர் நவ் ஆக்டிவ் இன் காஷ்மீர். அதாவது லோக்கல் காஷ்மீரிகள் தீவிரவாதிகள் கிடையாது, இங்க லோக்கல் இளைஞர்களை இவர்கள் டார்கெட் செய்யவில்லை. பாகிஸ்தானிலிருந்து அங்கிருந்து நேரடியாக தீவிரவாதிகளை கொண்டு வருகிறார்கள். இவருடைய ட்ரெயினிங் கொரில்லா வார்க்காக தயார் செய்யப்பட்ட அந்த தீவிரவாதிகள் போன்று இருக்கிறது. They have switched weapons, are avoiding local recruitment. புதிய ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். லோக்கலாக எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட்டையும் அவர்கள் செய்வதில்லை. Their training mirror that Pakistani army commandos. பாகிஸ்தானி ஆர்மி கமாண்டோஸ் தான் இவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பதாக இந்த ரிப்போர்ட்டை எழுதியிருக்கிறார்கள். வினய் இந்த பத்திரிகையாளருடைய பெயர். He writes, after Article 370, the support Kashmir needed was not provided. Critical mistake. Article 370 நீங்க நீக்கினீர்கள், ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் இந்த சப்போர்ட்டை காஷ்மீரிகளுக்கு கொடுத்திருக்க வேண்டும், அதை இதுவரை கொடுக்கவில்லை. அது ஒரு மிகப்பெரிய தவறு என்று கூறியிருக்கிறார். போஸ்ட் கோவிட், India enhanced its technical intelligence framework, and during 2021 and 22 around 400 terrorists were killed. கோவிட்க்கு அப்புறம் நீங்க பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை இந்தியா ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த அளவில். இதற்கு பின்புதான் ISI தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றியிருக்கிறார்கள். They adopted hybrid militancy. 2022 encounter in Jammu division reveals terrorist elite training. அவர்களுடைய ட்ரெயினிங் எந்த அளவில் இருப்பதாக அது இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்கன் M4 கார்பைன், AK-47 போன்ற வெல் அட்வான்ஸ்ட் ஆயுதங்கள். அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆயுதம் நைட் விஷன் காகல்ஸ், அதாவது இருட்டாக இருந்தால் கூட நீங்க அந்த கண்ணாடி போட்டு நடந்து போகலாம். தர்மல் டிவைசஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள். அவர்கள் கம்யூனிகேஷனுக்காக அல்ட்ரா ஃப்ரீக்வன்சி டிவைசஸ்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆல்பைன் ஆப்பை வைத்து நேவிகேஷன் அதற்கான வேலையை பார்த்திருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பே ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டாக வெளிவிட்டு விட்டது. அதாவது அதற்கும் மேல எத்தனையோ மடங்கு மேல நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிருக்கும். இங்கே மட்டும் நிற்கவில்லை. 150க்கும் மேற்பட்ட டெரரிஸ்ட், ஃபாரின் டெரரிஸ்ட், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வந்த, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருப்பதாக அந்த தகவலும் கொடுத்தார். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளை சூறையாடி வருகிறார்கள், மேகி பாக்கெட்ஸ் இதெல்லாம் எடுத்து செல்கிறார்கள் என்கிற இந்த ரிப்போர்ட்டும் போயிருக்கிறது. அதாவது இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தெரிந்த பின்பு கூட 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒவ்வொரு நாளிற்கும் எந்தெந்த சுற்றுலா இடங்களுக்கு அவர்கள் செல்கிறார்களோ, ஏன் அங்கு பாதுகாப்பு
போடப்படவில்லை என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. பிரியாங்க் கர்கே, கர்நாடகாவின் ஒரு லீடர், அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். வேர் இஸ் த இன்டெலிஜென்ஸ், வேர் இஸ் த சர்வேலன்ஸ், வேர் இஸ் த ஜேம்ஸ் பாண்ட் தவால். நான் தொடக்கத்திலே கேட்ட அதே தவாலை பற்றியும் இவரும் கேட்டிருக்கிறார். புல்வாமா, பெஹல்காம், இந்த 2 இடத்துலையும் நீங்க பார்த்துருக்கல செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்தது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். ஏன் இதை பற்றி இந்த நாட்டு அரசாங்கம் பேசுவதல்ல? பிஜேபி கவர்மெண்ட் ஹாஸ் கட் 1.8 lakh ஆர்மி பர்சனல் சின்ஸ் கோவிட். 1,80,000 ராணுவ வீரர்களை காஷ்மீர்ல இருந்து குறைத்திருக்கிறார்கள். பணம் சேகரிக்கிறார்களா? செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் செய்து எந்த பணத்தை நீங்க சேகரிக்கிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். மாணவர் அமித்ஷா had shown the same interest to minor foreign threats. He does snoop the opposition party leaders, making Jay Shah ICC president. May China wouldn't be squatting in Indian land. அமித்ஷா கொஞ்சம் கவனத்தை எதிர்க்கட்சி தலைவர்களை உளவு பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த நாட்டு நேஷனல் செக்யூரிட்டியை நீங்க பார்த்திருந்தீர்கள்னா, உங்களுடைய மகனை ஐசிசி சேர்மனாக வளர்ப்பதை விட்டுவிட்டு நீங்க நேஷனல் செக்யூரிட்டியை பார்த்திருந்தீர்கள்னா சைனா இன்னைக்கு உள்ள உட்கார்ந்திருக்க மாட்டார்கள் என்கிற அந்த கேள்வியும் கேட்டிருக்கிறார். The government will downplay the incident, will underreport the casualties, will definitely use this strategy to stir communal tension or blame Congress as usual. இது தொடர்ந்து செய்யக்கூடிய அதே வேலைதானே இவர்கள் செய்ய போறார்கள். முஸ்லிம்கள் மீது பிளேமை போட்டு விடலாம், காங்கிரஸ் மீது பிளேமை போட்டு விடலாம். ஆனால் அவர்களுடைய ஃபெயிலியரை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள், அவர்களுடைய ஃபெயிலியரை பற்றி எதுவுமே கூற மாட்டார்கள் என்கிற அந்த கடுமையான விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறார். இதற்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. Where is the intelligence system? Where is the surveillance? Where is the James Bond of India, Ajit Doval? ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எதற்காக ஒரு பிரஸ் மீட்டை கூட வைக்கவில்லை என்கிற கேள்வி, இதற்கு பதில் கொடுப்பார்கள். ஹெலிகாப்டரில் சென்றார், நீங்க பார்த்தீர்களா? அந்த வீடியோவை பாருங்கள். ஹெலிகாப்டரில் சென்றார், அங்க என்ன பார்த்தார், என்ன பேசினார், என்ன கண்டுபிடித்தார் என்கிற எந்த விதமான பதிலும் இதுவரை ஏன் கொடுக்கவில்லை என்பதுதானே எங்களுடைய கேள்வி. இது மட்டுமல்ல, மம்தா பானர்ஜி ரெசிக்னேஷன் கொடுக்கணும், எம்கே ஸ்டாலின் ரெசிக்னேஷன் கொடுக்கணும், ஹேமந்த் சோரேன் ரெசிக்னேஷன் கொடுக்கணும், சித்தராமையா ரெசிக்னேஷன் கொடுக்கணும், ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் பொறுப்பிலே இல்லை என்றால் கூட ரெசிக்னேஷன் கொடுங்கள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி ரெசிக்னேஷன் கொடுக்க மாட்டார். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பிரஸ் மீட் கொடுக்க மாட்டார். அஜித் தோவால் எந்த பதிலும் கொடுக்க மாட்டார். இவர்கள் ரெசிக்னேஷன் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. பெஹல்காம் டெரர் அட்டாக்கில் 26க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான பொறுப்பு டிஆர்எஃப், அதாவது த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் மற்றும் லஷ்கர் இ தொய்யபா எடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் போன்ற நபர்கள், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், RSS இவர்கள் இன்னைக்கு காஷ்மீரி மாணவர்களை டார்கெட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள், இஸ்லாமியர்களை டார்கெட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இது ப்ரொபகண்டாவா இல்லையா? இந்த இடத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் அங்கு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கான உண்மையும் நாங்கள் அலசி பார்த்தோம். காஷ்மீரில் இந்தியன் ஆர்மி, சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் CRPF, ITBP மற்றும் JKP, அதாவது ஜம்மு காஷ்மீர் போலீஸ், இந்த 4 பிரிவுகளும் அங்க பாதுகாப்பிற்காக இருக்கிறார்கள். ரெகுலர் ஆர்மி 50,000 நபர்கள், ராஷ்டிரிய ரைபிள்ஸ் 30,000 நபர்கள், டோட்டல் ஆர்மியோட ஸ்ட்ரென்த் 80,000. சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ், அதில் CRPF, BSF, ITBP இது எல்லாமே நீங்க சேர்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 1 லட்சம். இதை தாண்டி ஒரு 50,000 to 60,000 ஜம்மு காஷ்மீர் போலீஸும் இருக்கிறது. எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 2,70,000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் அங்க இருக்கிறார்கள். எத்தனை பாப்புலேஷன் அங்க? 8.2 மில்லியன், அதாவது 82 லட்சம் நபர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் போலீசார்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே எல்லாத்திற்கும் அதிகமான போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்மி டிபார்ட்மெண்ட் இங்கே தான் இருக்கிறது. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 30 நபர்களுக்கு மேல ஒரு போலீசார் இருக்கிறார்கள். மற்ற இந்தியாவில் கிட்டத்தட்ட 1300 to 1500 நபர் மீது ஒரு போலீசார். அப்போ அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, அங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அப்படி இருந்து கூட ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் அங்கே நடந்திருக்கிறது. அதற்கான பதில் கொடுப்பதற்கு இந்த நாட்டு அரசாங்கம் தயாராகவில்லை. அதற்கான பதில் கொடுப்பதற்கு இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் இதுவரை பிரஸை சந்திக்கவில்லை.
அனைத்தையுமே தாண்டி எங்களுடைய 5 கேள்விகள் பிரதானமாக கேட்கப்பட வேண்டும். கோதி மீடியா எந்த கேள்விகளை கேட்காமல் விட்டுவிட்டார்களோ அந்த கேள்விகளை நாங்கள் கேட்க போகிறோம். என்னுடைய முதல் கேள்வி, அமித்ஷா எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் கிரேவ் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர், திஸ் மேசிவ் லேப்ஸ் இன் தி காஷ்மீர் வேலி அக்கார்ட். அமித்ஷா அவர்கள் தான் இதற்கான பதில் கொடுக்கணும். எப்படி இந்த படுகொலை நடந்தது, எப்படி இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்தது காஷ்மீர் வேலிக்குள். இரண்டாவது கேள்வி, Amit Shah should clarify how he repeatedly claimed the situation in Kashmir is normal. காஷ்மீரில் அனைத்துமே நன்றாக இருக்கிறது, எந்த விதமான பாதுகாப்பு பிரச்சனையும் கிடையாது என்று எப்படி கூறினார்? அவரை நம்பித்தானே மக்கள் போனார்கள். இன்னைக்கு அமித்ஷா எங்க இருக்கிறார்? காஷ்மீர்ல நார்மலன்சி திரும்பி விட்டது என்று இப்படி நீங்க கூறினீர்கள். மூன்றாவது கேள்வி, well, Amit Shah detail and coordinating mechanism between the Home Ministry and the local security agencies in Kashmir. அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி மற்றும் அங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ், ராணுவம், அதற்கு நடுவில் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருந்ததா என்கிற அந்த கேள்வி. வாட் ஆர் தீஸ் மெக்கானிசம்? அப்படி அந்த மெக்கானிசம் இருந்தால் என்ன மெக்கானிசம்? ஹவு ஹேஸ் த ஹோம் மினிஸ்ட்ரி கோஆர்டினேட்டட் வித் லோக்கல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ஆன் கிரவுண்ட்? எப்படி இந்த நேஷனல் செக்யூரிட்டிக்கான பாதுகாப்பு, அதற்கான மெக்கானிசம் எப்படி அந்த கோஆர்டினேஷன் செய்து வருகிறது என்கிற அந்த கேள்விக்கான விளக்கத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? Well, Amit Shah explained how he is repeatedly claiming the cross-border terrorism has been eradicated. பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அந்த டெரரிஸ்டை முற்றிலுமே நாங்க முடக்கி விட்டோம் என்கிற அந்த பொய் தகவலை எப்படி நீங்க கூறினீர்கள்? அப்புறம் பெஹல்காம் எப்படி நடந்தது, பठानकोट எப்படி நடந்தது, புல்வாமா எப்படி நடந்தது? இது எல்லாமே கிராஸ் பார்டர் டெரரிசம் தானே. எப்படி இந்த பொய்யை நீங்க எடுத்து வைத்தீர்கள்? என்னுடைய கடைசி கேள்வி, அமித்ஷா should explain that he has been overly focused on political and election management rather than addressing the critical situation or issues in home ministry. தன்னுடைய வேலையை பார்க்காமல், அதாவது இந்த நாட்டு பாதுகாப்பு விஷயம் தான் அவருக்கான பொறுப்பு, அந்த பொறுப்பிலிருந்து தவறி வேற மற்ற பொறுப்புகளை அவர் எடுத்து வைத்திருந்தார். முக்கியமாக நீங்க பார்த்திருக்கலாம், எலெக்ஷன் பிரச்சாரம், தேர்தல் கேம்பெயின், பிஜேபியோட பிரச்சாரம், தன்னுடைய மகனுடைய வளர்ச்சிக்கான விஷயங்கள் மட்டும்தான். அப்போ இந்த ஒட்டுமொத்த செக்யூரிட்டி ஃபெயிலியருக்கான காரணம், அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளாமல் இஸ்லாமியர்களை தாக்குகிறீர்கள், காஷ்மீரிகளை ஆன்டி காஷ்மீரி ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறீர்கள். ஆனால் பதில் கொடுப்பதற்கு யாருமே தயாராகவில்லை. கோதி மீடியா உறங்கி கொண்டிருக்கிறது. ஜெய மோடி, ஜெய அமித்ஷா, ஜெய மோடி அமித்ஷான்னு அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.